செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கனமழை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தொடர் கனமழை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. தற்போது கிடைத்துள்ள அண்மை தகவலாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரகு. வணக்கம் ரகு, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக ஜனனி, ராமநாதபுரம் பகுதியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தை மழைநீர் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. நோயாளிகள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள் அவதியடைந்துள்ளனர். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதால் ராமநாதபுரம் நகர் மற்றும் புறநகர் பகுதியில் இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து இடைவிடாமல் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தை மழைநீர் வெள்ளமென சூழ்ந்துள்ளது. அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மார்ச்சுவரி பகுதி, அம்மா உணவகம், குழந்தைகள் வார்டு பகுதி உட்பட பல பகுதிகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளது. மழைநீரை வெளியேற்றும் பணி ஒருபுறம் நடந்து வந்தாலும் வெளியேற்றும் அளவை விட அதிக அளவு மழைநீர் சேர்வதால் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள் உட்பட அனைவரும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொடர்ந்து மழை இதுவரை காலையிலிருந்து பெய்து வரும் மழை இதுவரை நிற்காததால் தொடர்ந்து மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் செல்லக்கூடிய அனைவரும் அவதியடைந்துள்ளனர். ஜனனி, ரகு, விரிவான தகவலுக்கு நன்றி. இன்று அதிகாலை முதல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருது. தாழ்வான பகுதியில் மழைநீர் சூழ்ந்து கொண்டிருக்குது. அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலேயும் மழைநீர் சூழ்ந்திருக்குது. இதனால் வரக்கூடிய நோயாளிகளும் மற்ற குடும்பங்களும் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. இதை கருத்தில் கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகமும் ராமநாதபுரம் நகராட்சியும் இந்த தண்ணியை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக நான் கோரிக்கை வைக்கிறேன். இப்போ மருத்துவமனையில் எவ்வளோ தண்ணிகள் கிடக்கு? எந்தெந்த பகுதியில் மருத்துவமனையில் தண்ணி கிடக்கு? குழந்தைகள் பகுதி, அம்மா உணவு பகுதி, நம்ம மார்ச்சுவரி பகுதி, இது ஃபுல்லாக தண்ணி சூழ்ந்து நிறையா நிற்கிது. இதனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. சரி, உங்கள் பேர்? என் பேர் பாதுஷா. இன்று அதிகாலை முதல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருது.